ஹாய் கைஸ், குட் மார்னிங். கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சீக்கிரம் 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். அது உங்களோட கையில தான் இருக்குது. வேற ஏதாவது சீரியலை பத்தி ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நம்ம அந்த சீரியலையும் ரிவ்யூ பண்ணி போடலாம். யாருமே கமெண்ட்ல கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கார்த்திகை தீபம் என்னாச்சு அப்படின்னா, நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் விருப்பம் இல்லாம கல்யாணம் ஆச்சு இல்லையா? அந்த வெறுப்பை வந்து எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாம அரிசிய அந்த நெல்லு உமிய வைப்பாங்க இல்லையா, அதை தட்டி விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரத்தி எடுக்கும் போது சண்டை வரும். ரேவதிக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் இந்த யாரு சந்திராவா அவ, அதுக்கப்புறம் இந்த ரோஹிணி, அப்புறம் இந்த இன்னொரு பொண்ணு பச்சை கலர் சுடிதார் போட்டிருக்கும்ல, அந்த பொண்ணு இது வரைக்கும் வாயாவே திறக்கல. நான் இப்பதான் எபிசோடு பார்த்தேன். இப்ப வந்து கார்த்திகை திட்டுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தூம்பம் போடுறாங்க ரேவதிக்கு. ஏற்கனவே அவ எரிஞ்சிட்டு இருக்கிறா. சரியா? எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இவளுகள் எல்லாம் வந்து கார்த்தியை பத்தி மேலும் மேலும் தப்பு தப்பாவே சொல்லி கொடுக்குறாளுங்க அவளுக்கு. சரியா? உடனே வந்து நம்ம ரேவதி அக்கா வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அவன் ஆட்டத்தை ஆடிட்டான்ல, இனி ஏன் ஆட்டத்தை நான் காமிக்க போறேன். ஆடு ஆத்தா, ஆடுங்க ஆடுங்க, இஷ்டத்துக்கு ஆடுங்க. அதான் பாக்குறதுக்கு தான் நான் இந்த மாதிரி முட்டாள் மக்கள்கள் இருக்காங்கன்ற மாதிரிதான் இருக்கு. சரியா? ஒரு கல்யாணத்தை எடுக்கிறாங்க 2 மாசமா எடுக்கிறாங்க. யாராவது இப்படி யாராவது கல்யாணம் எடுப்பாங்களா? அது ஜீ தமிழுக்கு இந்த கடத்துற வேலையை மட்டும் அப்படிதான் தெரியும். அப்பா சாமி, எங்கிட்டனாலும் கடத்தல் 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 எல்லாம் சொல்லி தர்றாங்க. நாடகத்து சீரியல் மூலியமா நம்ம மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி தர்றாங்க. அது மட்டும் நல்லா தெரியும். கல்யாணம்னு ஒண்ணு வச்சுட்டாலே அது பிரச்சனை தான். ஒரு சுமூகமாவே நீங்க எந்த நாடகத்தோட நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு சுமூகமா நீ எந்த நாடகத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு நாடகம் சொல்லுங்க பாக்கலாம். கேவலமா இருக்குது உண்மையிலேயே. எல்லா நாடகமே அப்படித்தான் இருக்குது. கல்யாணம்னாலே பிரச்சனை 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 பிரச்சனை. கருமண்டா சாமி. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை வந்து ரொம்ப மொக்க பண்ணியிருக்காங்க இந்த சீரியல்ல. ரொம்ப மொக்க பண்ணி, இனிமேலாவது கார்த்தி சார் கொஞ்சம் நல்லா பேசி, கொஞ்சம் நல்லா திடகாத்திரமா, செம்பருத்தியில வர ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நல்ல திடகாத்திரமா நடிங்க. உங்களை பார்த்தாலே சொங்கியாட்டம் இருக்கிறீங்க, சொங்கியாட்டம். சரியா? வடிவேல் சொல்ற மாதிரி சொங்கியாட்டம் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கு. நல்லா போல்டா பிரிஸ்கா நடிங்க. சாமுண்டீஸ்வரிக்கு கொடுத்த கேரக்டரை விட இந்த கார்த்திகை வந்து கொடுத்துருக்கலாம். பேச்சு திறமையே எதுவுமே இல்லை. அப்படியே அப்படியே கையை கட்டிக்கிட்டே நிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் நான் இப்பதான் ரிவ்யூ பார்த்தேன். நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல வந்து ரேவதி வந்து கார்த்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. அபிராமி தீபா போட்டோவை பாக்குறாங்க. தீபாவோட கல்யாண போட்டோவை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவை பத்தின உண்மையெல்லாம் அந்த இன்னொரு தீபா ஒருத்தி இருந்தா பாருங்க, அதான் அந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு கீதா, அவ வந்து உண்மையை சொல்றதா சொல்றாங்க. இனி என்ன ஏதுங்கிறது எனக்கு உண்மை நிலவரம் எதுவுமே தெரியல கைஸ். நான் எபிசோட பார்த்து தான் ரிவ்யூ போட்டுட்டு இருக்கிறேன். சரிங்களா? எனக்கு நாளைக்கு நடக்க போற எபிசோட்ல எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா? இல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது எனக்கு. நம்ம ப்ரிவியூ வச்சு போடுறோம், ப்ரோமோ வச்சு போடுறோம், அவ்வளவுதான். சரியா? மத்த சீரியல்ல மத்த சோசியல் மீடியால எல்லாம் வரும்ல இன்ஃபர்மேஷன், நியூஸ், இதெல்லாம் அதை வச்சுதான் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். சரியா? கார்த்திகை தெய்வத்தை பொறுத்தளவு ரேவதிக்கும் கார்த்திக்கும் சண்டை அப்படியே உச்சகட்டத்துல நிக்குது. இது பத்தாதுன்னு முதலிரவு வேற ஏற்பாடு பண்றாங்க. உண்மையிலேயே முட்டாளு, சரியான ஊறி போன முட்டாள்னு பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி தான். சரியா? ஏற்கனவே அவ சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறா ரேவதி கார்த்தி கூட. இதுல வேற இது வேற சாந்தி முகூர்த்தம் வேற ரொம்ப முக்கியமா. ஐயோ சாமி, ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. கேவலத்தின் உச்சமா இருக்கு கார்த்திகை தீபம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே கார்த்தியை பத்தி ரேவதி புரிஞ்சுக்கணும். யாராவது உண்மையை எடுத்து சொல்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். சரியா? அப்புறம் இப்ப அண்ணா சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ணா சீரியலே அப்படியே இதுலயே ரிவ்யூ பண்ணிடுறேன். பரணி மேடம் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. யாருப்பா இப்ப இப்ப இருக்கிற காலத்துல வந்து 100ல ஒரு 50-80% தான் கைஸ் ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டியோட பிறந்த நாளை ஞாபகம் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல கல்யாண நாளை ஞாபகம் வைக்கிறதா இருக்கட்டும், அது வந்து 100ல 50-80% தான் இருப்பாங்க. மீதி பேர்லாம் ஒர்க் பிஸியில மறந்துடுவாங்க. சொல்ல போனா அவங்க பிறந்தநாள், பரணிக்கே அவ பிறந்தநாள் மறக்கலையா? அவங்க அம்மா தானே கூப்பிட்டு ஞாபகப்படுத்தினா. அவங்க அம்மா தானே கூப்பிட்டு விஷ் பண்ணா. எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. அதுக்கு போட்டு இந்த அம்மனி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற நாடகத்துல. உனக்கு உன் தங்கச்சிக்கு தான் முக்கியம், உனக்கு இதுதான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி
ஐயோ சாமி, ரொம்ப ஓவர் ஆக்டிங். பரணி வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங். சரி, ஓகே, நம்ம ஃபினிஷிங் லைனுக்கு வரலாமா? ஸோ கார்த்திகை தீபம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாட்டி, மயில் வாகனம், அவங்க மாமனாரு, சரியா? அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 4-5 பேத்துக்கு நம்ம கார்த்திக்கு திண்டாட்டம், சரியா? ரேவதிக்கும் கார்த்திக்கும் திண்டாட்டம். மத்தவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம், இவங்க 2 பேத்துக்கு திண்டாட்டம். இனி கார்த்திகை தீபம் இப்படி இருக்க போகுது.